சினிமாவில் என்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் செய்யக்கூடாததை செய்வது. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அது அக்கிரமம். அக்கிரமம் என்பது செய்யக்கூடாததை செய்வது. மீறுதல் என்பது என்ன என்றால் செய்யாதே என்று சொன்னதை செய்வது. ஹல்லேலூயா. செய்யாதே என்று சொன்னதை செய்வது மீறுதல். ஆதாம் கிட்ட சொன்னாரு, இத சாப்பிடாத, மீறி அதை, அதுதான் மீறுதல். செய்யாதே என்று சொன்னதை செய்வது. அப்ப அக்கிரமம் என்றால் செய்யக்கூடாததை செய்வது. மீறுதல் என்றால் செய்யாதே என்று சொன்னதை செய்வது. பாவம் என்றால் செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாவம் என்பது செய் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பது. பிறரை நேசி என்று சொன்னால் நேசிக்கவில்லை என்றால் அது பாவம். நற்செய்தியை அறிவு என்று சொன்னார், நற்செய்தியை சொல்லாவிட்டால் பாவம். ஒருவரை ஒருவர் நேசிகள் என்று சொன்னார், செய்யவிட்டால் பாவம். அடுத்தவருக்கு உதவி செய் என்று சொன்னார், செய்யாவிட்டால் பாவம். ஏழைக்கும் விதவைக்கும் இறங்கு என்று சொன்னார், இறங்காவிட்டால் அது பாவம். அதான் அக்கிரமம், மீறுதல், பாவம். நீங்க அப்புறமா வீட்டுக்கு போய் 32ஆம் சங்கீதத்துல படிச்சீங்கன்னா இத மூன்றையும் அழகாக விளக்குவார். பாவம் என்ன செய்யணும், அக்கிரமத்துக்கு என்ன செய்யணும், மீறுதலுக்கு என்ன செய்யணும்னு 5ஆம் வசனத்துல இருந்து அது வரும். அது பின்னால படிங்க. நேரம் இல்லாதனால நான் அதை சொல்லல. என்னுடைய பைபிள் ஸ்டடியில அது ஆஃப் டே எடுப்பேன் நான் அந்த செஷன். அப்படியாக நாம் பாவத்தில் விழாதபடிக்கு அந்த பயம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பயம் இல்லாதவர்கள் தான் அவரை குற்றப்படுத்துவார்கள். அப்போ இவ்விதமாக இருக்கின்ற ஒரு கர்த்தர், நம்மை நேசிக்கிற ஒரு கர்த்தர், நம்மை காத்து வழிநடத்துகிற ஒரு கர்த்தர், அவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? நான் என்ன செய்யறேன், எனக்கு இது வேணும், எனக்கு இது செய்யணும், இது வேணும், அப்படிதான் நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். நம்முடைய ஜபம் எல்லாம் எப்படி இருக்கு, ஸ்டோர் லிஸ்ட் போடுற மாதிரி. அப்படியே அரிசி வேணும், பருப்பு வேணும், பெரிய லிஸ்ட் கொடுக்குறோம். அது அல்ல. பிரேயர் இஸ் நாட் a petition. ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன், அது அல்ல. ஒரு நாளாக திருப்பி, ஏன் ஆண்டவரே நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே என்னைக்காவது கேட்டுமா? அதை நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரே, அதுதான் அழைப்பு, அதுதான் ஊழியம், அதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற கடமை. இது எல்லாருக்கும் பொதுவா என்ன சொன்னாரு? நற்செய்தி அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. பாத்தீங்களா? தனியா இவரு பாஸ்டர் வேலை, ஊழியக்கார் வேலை அப்படின்னு சொல்லல. அது எல்லார் மேலும் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. அதை விதைக்காவிட்டால் எனக்கு அதான் நல்ல சத்தமா சொல்லணும். அல்லேலூயாவோட சத்தமா சொல்ல வேண்டியது ஐயோ. ஐயோன்னா என்ன? பாவம்னு அப்படிதானே சொல்றோம். ஐயோ, யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படி சொல்லணும்னு? பாவம்ன்றது எது கூட சேர்த்துக்கிறோம்? ஐயோ கூட சேர்த்துக்கிறோம். இந்த பாவம்ன்றது எங்கெல்லாம் சேர்க்கிறோம் யோசிச்சு பாருங்க. பாவம் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பாவம் அவருக்கு வேலை போயிடுச்சு, பாவம் அந்த பையன் ஃபெயில் ஆயிட்டான், அப்படி சொல்லணுமா நம்ம? ஏன் அதை சொல்றோம்? யார் சொல்லி கொடுத்தது? எல்லாத்துக்கும் கூட பாவத்தை சேர்த்துக்கிறோம். ஏன்? எதிர்மறையா இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் காரணம் பாவம். எல்லாமே எதிர்மறையானது. அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் எது என்றால் பாவம். அதனாலதான் நம்ம அதை வேற எங்கேயும் யூஸ் பண்ணல. பாவம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க, பாவம் அந்த அங்கிளுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படியே சொல்றோம். இல்ல, அங்க சொல்ல மாட்டோம், வராது. ஏனென்றால் அது நன்மையானது. நன்மையும் எது நன்மை எது தீமை என்பதை கேட்கிற கர்த்தர், எது நியாயம் என்று கேட்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட கடவுளை நாம் வைத்திருக்கிறோம். அவருக்கு நான் என்ன செய்கிறேன்? What am I doing to my God? என்னுடைய கடவுளுக்கு நான் என்ன செய்கிறேன்? என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? நம்ம கடவுளுக்கு நாம் என்ன செய்கிறோம்? உந்தன் பெயரை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்னடி புண்ணியம் சொல்லடி நீ ஆத்தா. இப்ப ஆடி மாசம் ஃபுல்லா அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க.
அது நற்செய்தி பாட்டு அவங்க பாடுறாங்க, நம்ம பாடணுமா? பாருங்க, உன் புண்ணியத்தை சொல்லனா நான் ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம்? அதுவும் வாடி போடி சொல்லுடி. நம்முடைய கடவுள் வித்தியாசமான. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் ராஜாதி ராஜா, நம்முடைய கர்த்தர் தேவாதி தேவர், நம்முடைய கர்த்தர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம யாரும் அந்த மாதிரி ஜெபம் பண்றதே இல்லை. இயேசுவே என்னை காப்பாத்துறா அப்படின்னு எவனாவது உலகத்துல எந்த மூலையிலாவது ஜெபம் பண்ணியிருப்பானா? செய்ய மாட்டோம். அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரை ஒருமையில் நாம் அழைப்பது இல்லை. நம்முடைய கர்த்தர் வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு வந்தால் ஐயனை நீ காணலாம். யார் பாடுது? இயேசுவுக்கு தாசன். பேரு அவருக்கு என்ன? ஆனா அவர் யார பாடுறாரு? ஐயப்பனை பாடுறாரு. அதுவும் என்னவா? நெய் எடுத்துன்னு போயிட்டா போதும், பார்த்துருந்தாங்க. பொய்யின்றி உண்மையாக நெய்யோடு இந்த உடம்போடு நெய் எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா ஐயனை நீ பார்த்து விடணும். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். நீ எனக்கு நெய் எடுத்துட்டு வராதப்பா, நான் ஊத்துற. எப்படிப்பட்ட கர்த்தரை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் என்னுடைய ஊழியம். நம்ம அவங்களுக்கு அவர்களுடைய வழியிலே அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம். தேங்காய் உடைக்கிறாங்களே, எதுக்கு உடைக்கிறாங்க தெரியுமா? எதுக்கு உடைக்கிறாங்க? அதான் ஏன் தேங்காய் பார்த்துருக்கீங்க? தேங்காய் மேல என்ன இருக்கு? ஓடுக்கு மேல எதுவுமே இல்லையா? அதே நானும் ஒரு 250 சர்ச்சில் கேட்டேன். எல்லாம் வெறும் ஓடு. ஓடுக்கு மேல என்ன இருக்கு? நாறு என்ன பண்றோம்? பிச்சு எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்றோம்? உடைக்கிறோம். உடைச்சது அதுல இருந்து என்ன வருது? அதுதான். அதுக்கப்புறம் பிரிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? இதுதான் கான்செப்ட். என்னுடைய ஆத்மா அது மேல பாவத்தை சூழ்ந்திருக்கிறது. பாவத்தை பிச்சு எறிந்து நாம் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படும் போது மனம் கசந்து அழுகிறேன். அப்பொழுது என் ஆத்மா வெண்மையாகிறது. அதை என் கடவுளுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சாது செல்லப்பா என்னுடைய குரு. நான் அவர் கூட 10 வருஷம் டிராவல் பண்ணேன். இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். போய் உடைக்கிறீங்களே, ஏமா உடைக்கிறீங்க தெரியுமா? அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சிம்பாலிக்காலாம் எனக்கு வேலை காட்டாது, நீயே உடைக்கப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா நானே எல்லாத்தையும் ஓமையா சொல்லி கொடுக்குறேன். நீ எனக்கு இதை பாருங்க ஆண்டவரே, இதுதான் தேங்காய், இது என் ஆத்மா மாதிரி, இதை உடைச்சிடுறேன், இந்த கதையே வேணாம். நீ உன்னை ஜீவபலியாய் ஒப்புக்கொடு, ஜீவபலியாய் ஒப்புக்கொடு என்று கேட்கிறோம். நாமே உடைக்கப்பட வேண்டும். நாம் உடைக்கப்பட வேண்டும். மனம் கசந்து அழ வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை பிச்சு எறிய வேண்டும். ஆத்மா வெண்மையாக இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதான் நம்ம அவங்களுக்கு சொல்லணும். என்னுடைய கர்த்தருக்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய கடவுளுக்கு நான் என்ன செய்யணும்? என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லி இருக்குமா? சொல்லணும். அதை செய்யுங்க. இப்போ என் கார்ல செக் பண்ணுங்க, என் மனைவியுடைய பேகை செக் பண்ணீங்கன்னா அதுல ஒரு டிராக்டர் இருக்கும். தினமும் எங்க பெட்ரோல் போட்டாலும் அங்க டிராக்ஸ் கொடுக்கும். அவங்களும் ஓலால வரும்போது அந்த டிரைவர் இறங்கும் போது காசு கொடுக்கும்போது அது சேர்த்து. காருக்கு டயரு நம்ம காத்து பிடிக்கும் போது கூட அவங்ககிட்ட 10 ரூபா கொடுக்கும்போது கூட என்ன பண்ணுவேன்? டிராக்ஸ் தனியா கொடுத்தா வாங்க மாட்டேன், 10 ரூபாயோட சேர்த்து கொடுத்தா வாங்கிப்பான். அவருக்காக நான் என்ன செய்கிறேன்? ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேன்? அதுதான் நம்முடைய தலையாய கடமையாய் இருக்கிறது. என் மேல் விழுந்த கடமை. ஏனென்றால் அவர் எப்பொழுது எந்த இடத்தில் எந்த பாகம் எந்த இடம் அது சூம்பினதாக இருக்கிறதோ அதை மறுகரம் போல சுத்தமாக்குகிற என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை நிராகரித்து விடுகிறவர் அல்ல, என்னை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல,
என்னை விட்டு விலகி போகிறவர் அல்ல.